சோலுக்குள் சிறுபிள் டிவைனில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு விதமான நெருக்கமான நாதமாகும். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. இது உங்கள் புனிதமான பயணத்தளம். இங்கே கதைகள் மருந்தாக மாறுகின்றன. ஒவ்வொரு கணமும் ஆழமான ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு படியாக அமைகிறது. அமைதியை உள்ளிழுங்கள். சந்தேகங்களை வெளிவிடுங்கள். உங்கள் உடலை பேணவும், உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும், உங்கள் ஆன்மாவை விழிப்பூட்டவும் உதவும் சிந்தனையுள்ள ஒலி. காலங்கடந்த உண்மை மற்றும் நன்றாய் வாழ இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைமைகளை இங்கு நீங்கள் காணலாம். அதிக குழப்பத்தில் நிலைதடுமாறாமை, இருளில் வெளிச்சம் அல்லது தரித்திருக்க இதமான ஓரிடம் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் உங்கள் வீட்டிற்குத்தானே வந்துள்ளீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். மாற்றம் தொடங்கட்டும். ஒருவர் அறைக்குள் நுழையும் போது உங்கள் இதயம் திடீரென பலமாக துடிப்பதைக் கண்டிருக்கிறீர்களா? ஏன் அவர்கள் பற்றிய நினைவுகள் மனதை கிளறிக்கொண்டு மெல்லிய இசையைப் போல திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்கின்றன? ஏன் உங்கள் நுண்ணறிவு கரைகிறது? நண்பர்களின் எச்சரிக்கைகள் கூட காற்றில் கரைந்த கிசுகிசுப்பாக தோன்றுகின்றன. இது சோல்புல் திரிப்பிள் டிவைன். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. இன்று நாம் காதலின் விஞ்ஞானமும் அதன் இழை போன்ற சித்த பிரமையாக தோன்றும் அழகையும் ஆராயப் போகிறோம். உண்மையில் நாம் காதலில் விழுவது உடல் இரசாயனங்களின் தாக்கத்தினாலேயே. உங்கள் மூளை டோபமின் எனப்படும் மகிழ்ச்சிக்கான இரசாயன சிறப்பை உமிழ்கிறது. ஆக்சிடோசின் மற்றும் வாசோப்ரசின் நம்பிக்கை மற்றும் பிணைப்பை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் செரோடோனின் குறைந்து, அதனால் நீங்கள் ஒருவரை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீர்கள். கூடவே சில சமயங்களில் முடிவுகள் நியாயமற்றவையாக மாறுகின்றன. பிரபல மனிதவியல் நிபுணரான டாக்டர் ஹெலன் ஃபிஷர் காதலை ஒரு வகையான உயிர்வாழ்தல் சக்தியாக வர்ணிக்கிறார். இது வெறும் உணர்வு அல்ல. இது நம் மூளையில் ஆழமாக பதியப்பட்ட நியூரோ ரசாயன அமைப்பு. 2005ஆம் ஆண்டு ஹெலன் ஃபிஷர் மற்றும் குழுவினர் காதலில் மூழ்கிய நபர்களின் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து கொக்கைன் போன்ற மயக்கமூட்டி மருந்துகள் உள்வாங்கும் போது செயல்படும் மூளை பகுதி அதேபோல் செயலாற்றுவதைக் கண்டனர். காதல் உண்மையில் ஒரு அடிக்கடி நினைக்கும் மயக்கத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் காதல் ஒரு உணர்வு பரபரப்பாக சுழற்சியாக உணரப்படுகிறது. நீங்கள் ஒருவரை பற்றிய உணர்வில் மட்டுமல்ல, அவரை பற்றிய ரசாயன அடிமைத்தனத்திலும் இருக்கிறீர்கள். இதெல்லாம் சாமானியமாகவே நிகழ்வதில்லை. நாம் அதிகமாக ஈர்க்கப்படும் நபர்கள் நம் மனதிற்கு பரிச்சயமான உணர்வு பாடங்களை தூண்டுபவர்களாக இருப்பர். இது அட்டாச்மென்ட் தியரி எனப்படும். இது ஜான் போல்பி என்பவரால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் குழந்தை பருவத்தில் போதிய அன்பு கிடைக்காது, உதாசீனமாக உணர்ந்திருந்தால், வளரிடம் பருவத்தில் தொலைவாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் காதலை நீங்கள் தேடலாம். அந்த காதலின் வெற்றியை அடையவே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் தவறு அல்ல. உங்கள் மூளை தீர்க்கப்படாத உணர்வுகளை தேடிக்கொண்டு செல்கிறது. புதிய ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன, மைக்ரோபயோம் எனப்படும் நம் குடல் பாக்டீரியாக்களும் கூட நம் காதல் தேர்வுகள் மற்றும் மனநிலையை தாக்கும் திறன் கொண்டவை என்பதாக. முதற் பார்வையில் காதல் சாத்தியமா? அறிவியல் என்ன சொல்கிறது? ஈர்ப்பு உடனடியாகவே கணப்பொழுதில் ஏற்படலாம். முக அமைப்பு, வாசனை போன்றன சில வினாடிகளுக்குள் மூளையால் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. ஆராய்ச்சிகள் கூறுகின்றன, ஒருவரை காதலிக்க ஆர்வமா இல்லையா என்பதை எமது மூளை 3 நிமிடங்களில் தீர்மானித்து விடுகின்றது. மீதமுள்ளவை அனைத்தும் உணர்வு பின்னணி கதைகள்தான். காதலில் விழுவது ஒரு தெய்வீக உணர்வு. ஒரு மாயம் போலவே உணரப்படும். ஆனால் அது ஆபத்தானதும் கூட. இது நம்மை சாதகமான வாழ்விற்கு ஒத்திசைவற்றதாகவும் மாற்றும். அதே நேரத்தில் இது உருவாக்கும்
புதுப்பிக்கும் உயர்த்த வைக்கும் சக்தியாகவும் இருக்கிறது. உலகின் மிகச்சிறந்த கலை, இலக்கியம், இசைகள் எல்லாம் காதலின் சித்தப்பிரமையில் இருந்து பிறந்தவை. அது வெறும் உணர்வு மட்டும் அல்ல, அது ஒருவரின் சுயத்தை மாற்றும் சாதனையும் கூட. அடுத்த முறை நீங்கள் காதலில் விழும்போது நினைவில் கொள்ளுங்கள், இது முட்டாள்தனமல்ல, இது மனித இயல்பு, அறிவியல் அடிப்படையுடன் கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். ஆனால் அனைத்து சக்திகளையும் போல இவையும் மிகுந்த கவனத்துடன் கையாளப்பட வேண்டியவை. எங்கள் அடுத்த பகுதியில் காதலின் படிப்படியான கட்டங்கள் மற்றும் ஏன் சில உறவுகள் வளர்கின்றன, சில இழிவடைகின்றன என்பதை காணப்போகிறோம். மீண்டும் அடுத்த தடவை சோல்புல் கிரிப்பிள் டிவைனில் சந்திக்கவும். மனமும் மூளையும் ஆன்மாவும் சேரும் இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். நான் உங்கள் டாக்டர் உதயசூரிய அமரசேன. அடுத்த முறை வரை மென்மையாக இருங்கள் மற்றும் மகிழ்வாக இருங்கள்.